கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் ஒரு விசியாக இந்த 2026 உங்களை சந்திக்கவும், இந்த இடங்களில் ஊழியங்களை செய்யும் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். காலை தினத்தில் அருமையான ஐயா, ஆண்டவருக்குள்ளாக நாம் இருப்பது எப்படி, இந்த கொலோசிய திருச்சபையில காணப்பட்ட குழப்பம் எப்படி அப்படின்ற காரியங்களை குறித்து சொன்னாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக சில காரியங்களை நான் உங்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். நம்ம காரியங்களை கவனிப்பதற்கு முன்பாக கர்த்தருடைய சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி செபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிற ஆண்டவர், இந்த மதியான நேரத்தில் உடைய வார்த்தையை கேட்க கவனமாய் ஆர்வமாய் வந்த உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய சத்தியங்களை ஆண்டவர் இந்த நாட்களுக்கு வேண்டிய உணர்த்துதலை நீர் தந்து நடத்த வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவர் அருமையான ஐயாவை காலை செஷன்ல பயன்படுத்தி ஆண்டவரை கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நிலைத்திருப்பது எதனால், கிறிஸ்து எவ்விதமாக இருந்தார், கிறிஸ்து எவ்விதமாக தம்மை வெளிப்படுத்தினார் என்கிற சத்தியங்களை அவளுக்கு உணர்த்தினார்கள். அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம சப்ஜெக்டுக்குள்ள போறதுக்குள்ள முதல்ல இந்த கொலோசிய நிருபத்தை குறித்ததான சில காரியங்களை பார்த்து விட்டு போகிறோம். இந்த கொலோசிய நிருபம் வேத பண்டிதர்களால் மிகவும் கொண்டாடப்படுகிற ஒரு பகுதியாக இருக்கிற கிறிஸ்துவை குறித்து, கிறிஸ்துவனுடைய மேன்மை குறித்து, கிறிஸ்துவனுடைய ஆழத்தை குறித்து அழகாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிருபம் தான் கொலோசிய நிருபம். இந்த கொலோசிய திருச்சபை பவுல் ஸ்தாபிக்கவில்லை. பவுலுடைய உடன்வேளையாகிய எப்பாப்பிரா இந்த சபை ஸ்தாபிக்கிறார். அந்த சபையில காணப்பட்ட குழப்பம், அந்த பட்டணத்தில் நிலவிய சூழ்நிலை, அந்த எப்படி திருச்சபை பாதித்தது, அதை குறித்து பவுலுக்கு தெரியப்படுத்தும் பொழுது பவுல் அதற்கு ஆலோசனையாக, அதற்கு பதிலாக சொல்லிய நிருபம், எழுதிய நிருபம் தான் இந்த கொலோசிய நிருபம். 4 அதிகாரங்களை கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆழமான அவசியமான சத்தியங்களை கொண்டிருக்கிறது. இந்த கொலோசிய நிருபத்தை வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கொலோசிய நிருபம், எபேசிய நிருபம் மற்றும் பிலமோன் நிருபம் 3 ஒரே காலகட்டத்தில் எழுதப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த நடையை பார்க்கும் பொழுது, பவுலுடைய எழுத்துக்களை பார்க்கும் பொழுது, பவுல் வலியுறுத்துகிற சத்தியத்தை பார்க்கும் பொழுது 3 ஒரே காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அவ்விதமாக சொல்லுகிறார்கள். இந்த கொலோசிய நிருபத்தை இந்த 4 அதிகாரங்களை நாம 2ஆக வகைப்படுத்தலாம். முதலாவதாக முதல் 2 அதிகாரம் கிறிஸ்து எவ்வளவு மேலானவர், கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் முதன்மையானவர், தலையானவர், கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் போதுமானவர் என்கிற ஆழமான உபதேச சத்தியத்தை முதல் 2 அதிகாரங்களில வெளிப்படுத்துகிறார். கடைசி 2 அதிகாரத்துல இவ்வளவு மேலான கிறிஸ்துவினால் மீட்கப்பட்ட நீங்களும் நானோ அவருக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு உடன்பட்டு, அவருக்கு அவருடைய வாழ்க்கை அர்ப்பணித்து எவ்விதமாக வாழ வேண்டும் என்கிறதை கடைசி 2 அதிகாரத்துல சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டிய குணாதிசயங்கள் என்ன, நம்ம எதை பின்பற்றணும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும், உறவுகள் எப்படி இருக்கணும், சமுதாயம் எப்படி இருக்கணும், வேலைக்காரன் எப்படி இருக்கணும், முதலாளி எப்படி இருக்கணும் என்று சொல்லி அவ்விதமாக கடைசி 2 அதிகாரத்தில் நடைமுறை வாழ்வை சார்ந்து அங்கே பவுல் போதிக்கிறதை பார்க்கிறோம். பவுலுடைய எல்லா நிருபங்களையும் பார்த்தீங்கன்னா முதல் பகுதி ஆழமான உபதேச சத்தியங்களை வெளிப்படுத்துவார். 2வது பகுதியை அவைகளை கற்றறிந்த நாம எவ்விதமாக கடைபிடிக்க வேண்டும், வாழ்க்கையில நாம பின்பற்ற வேண்டிய ஒழுங்குகள் என்ன என்பதை அவர் அவ்விதமாக சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இந்த 1ஆம் அதிகாரத்தில் அவர் 2 சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார். முதலாவதாக கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் தலையாக, முதன்மையாக இருக்கிறார். preeminence of Christ. கிறிஸ்து ஏதோ ஒரு தச்சனின் குமாரனாக பாவிக்க கூடாது, ஒரு சாதாரண ஒரு மெய்ப்பனாக, சாதாரண ஒரு மனிதனாக பாவிக்காதபடிக்கு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் முதன்மையானவர் என்கிற சத்தியத்தை அந்த 1ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்துகிறார். 2வதாக கிறிஸ்து இவ்வளவு முதன்மையானவர், நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், அவருடைய மீட்பு போதுமானது, அந்த மீட்புக்குள்ளாக ஆண்டவர் நமக்கு சுயாதீனத்தை வைத்திருக்கிறார். நாம உலக பிரகாரமாக நாம வாழ வேண்டும். ஒரு அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து மீட்கப்பட்ட நாம் தேவனுக்கு உரியவர்களாக வாழ வேண்டும், நாம் சுயாதீனத்தோடு கூட வாழ வேண்டும் என்கிற சத்தியத்தை 2ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்துகிறார். 3ஆம் அதிகாரத்தில் எதை வெளிப்படுத்துகிறார் என்றால், ஒரு விசுவாசியோட நிலை என்ன,
ஒரு விசுவாசி ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறார், அவனை குறித்த தேவ திட்டம் என்ன, அவன் எவ்விதமாக தேவன் அவனை பார்க்கிறார், அவன் எவ்விதமாக காணப்பட வேண்டும் என்கிற சத்தியத்தை 3ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்தோட பின்பகுதிகளில் அதை அதை எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும். திரும்ப சொல்றேன், 1ஆம் அதிகாரத்துல கிரைஸ்ட் இஸ் ப்ரீஎமினன்ட். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் முதன்மையானவர். அவர் சிருஷ்டிப்புக்கு முதன்மையானவர், அவர் ரட்சிப்புக்கு பாத்திரர், அவரே போதுமானவர் என்பதை 2ஆம் அதிகாரத்துல முதன்மையான கிறிஸ்துவை கொண்ட நீங்கள் வேற எதையும் தேட வேண்டாம். இந்த கொலோசிய திருச்சபையில் காணப்பட்ட குழப்பம் என்னென்றால், இயேசு கிறிஸ்து கடவுள் தான், இயேசுவும் கடவுள் என்கிறதாக சொல்கிறார்கள். இயேசுவை தேடுற நீங்க, இயேசு கிறிஸ்துவ மீட்கப்பட்ட நீங்க தூதர்களை நீங்க தேட வேண்டும், நீங்க உலக வழிபாடுகளை தேட வேண்டும், நீங்க உங்க சரீரத்தை நீங்க நேசிக்க கூடாது, நீங்க இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது, நீங்க இந்த விசேஷத்தை ஞானத்தை நீங்க கற்றுக்கொள்ளணும். அந்த விசேஷத்தை ஞானத்தை கற்றுக்கொள்ள நீங்க உங்களுடைய புலன்களை அடக்க வேண்டும், இயல்பாக வாழக்கூடாது, நீங்க ஒரு துறவற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்பிக்காத உலகத்தில் காணப்படுகிற நடைமுறைகளை அந்த திருச்சபையில ஏனோ அவர்கள் உள்வாங்கி கொண்டு இயேசுவையும் தேடுவோம் இவைகளையும் தேடுவோம் என்று சொல்லும் பொழுது, அதற்கு பதிலாக அங்கே பவுல் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்ட நீங்கள், உங்களுக்கு கிறிஸ்து போதுமானவர். கிறிஸ்து சரீர பிரகாரமாக தேவத்துவம் அனைத்தும் அவருடைய சரீர பிரகாரமாக வெளிப்படுகிறது. ஆகினால் அவரை அறிந்த நீங்கள் அதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில உலக பிரகாரமான நியமங்களை ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டாம். அவரே போதுமானவர் என்கிற சத்தியத்தை 2ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்துகிறார். 3ஆம் அதிகாரத்தில் இவ்வளவு மீட்கப்பட்ட நீங்க உங்களுடைய ஸ்தானம் என்ன? பல நேரங்களில் நம்முடைய அறியாமை தான் நாம் யார் என்று நம்ம உணர்ந்து செயல்பட விடாதபடிக்கு இருக்கிறது. பிசாசானவன் நம்முடைய நிலையை, நம்முடைய ஸ்தானத்தை அவன் நமக்கு வெளிப்படுத்தாதபடிக்கு தடைகளை ஏற்படுத்துவான். அதனால தான் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 4ஆம் வசனத்துல, நீங்க வானத்துக்குரியவர்கள், மேலானவைகளை தேடுங்கள், நீங்கள் தேவனுக்குரியவர்கள் என்று சொல்லி நம்முடைய ஸ்தானத்தை எடுத்துரைக்கிறார். கடைசியாக இவ்விதமான மேன்மையான ஸ்தானத்துக்கு ஆக்கப்பட்ட நீங்க உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை எவ்விதமாக இருக்க வேண்டும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய பொதுவான வாழ்க்கை, உங்களுடைய சமுதாய வாழ்க்கை எவ்விதமாக இருக்க வேண்டும் என்கிற நல் ஆலோசனையை அவைகளை குறித்து பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபேசிய நிருபத்தில் நம்ம பார்க்கிறோம்னா, கிறிஸ்துவினுடைய சபையை குறித்து பேசுகிறார். Church of Christ. If Ephesians talks about Church of Christ, Colossians talks about the Christ of the church. எபேசிய நிருபம் கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபை கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனா என்ன அப்படின்ற காரியங்களை சொல்லுகிறது. இந்த கொலோசிய நிருபம் இந்த திருச்சபையினுடைய ஆண்டவர் யார்? எபேசிய நிருபம் சரீரமாகிய சரீரத்தை உலகளாவிய ஆண்டவரால் மீட்கப்பட்ட சரீரம் எவ்விதமாக இருக்க வேண்டும், எவ்விதமாக வாழ வேண்டும், எதை விசுவாசிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிறதை எபேசிய நிருபத்தில் வலியுறுத்தின பவுல் இந்த கொலோசிய நிருபத்தில் இப்பேற்பட்ட சரீரத்துக்கு தலை அவர் யாரு, அவர் எப்படி முதன்மையானவரு, அவர் எப்படி மேலானவரு, அவரை பெற்ற நாம எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம், அவர் கொடுக்கிற ரட்சிப்பு போதுமானது, அவர் கொடுக்கிற ரட்சிப்பு நிறைவானது என்கிறது காரியத்தை குறித்து இந்த கொலோசிய நிருபங்களில் அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். திரும்ப சொல்றேன், எபேசிய நிருபத்தில் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் சொன்னவர் இங்க கொலோசிய நிருபத்தில் இந்த சபையினுடைய தலையார், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு போதுமானவர், அவர் எவ்வளவு நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமானவர் என்கிற காரியத்தை இங்கே பவுல் கொலோசிய நிருபத்தில் எழுதக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் 2 அதிகாரங்கள் உபதேசத்துக்கு அடுத்த காரியங்கள், அடுத்த 2 அதிகாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளை குறித்து அங்கே பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த எபேசிய நிருபம் இந்த கொலோசிய நிருபம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொலோசியர், பிலமோன், எபேசியர் ஒரே காலகட்டங்களில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இங்கே காணப்பட்ட இந்த கொலோசிய நிருபத்தில் கூட பிரச்சனை என்னன்னா, எழுதி கொள்ளுங்க, 3 காரியங்கள் அங்க பிரச்சனையாக இருக்கிறது. முதலாவதாக கிரேக்கருடைய சிந்தனை. கிரேக்கர்கள் தத்துவத்துக்கு பேர் போனவர்கள். கிரேக்கருடைய சிந்தனை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால்,
கிரேக்கர்கள் நிகழ்கால உலகத்தை விட்டு நிகழ்கால உலகத்தை தாண்டி ஒரு கற்பனையான உலகத்தை நாம் நாடி செல்ல வேண்டும். நிகழ்கால உலகம் அழியக்கூடிய உலகம், இந்த சரீரம் அழியக்கூடியது, இந்த உலகம் மறையக்கூடியது, இந்த உலகம் மாறக்கூடியது. ஆகையினால் இந்த நிகழ்கால உலகத்தை தாண்டி யதார்த்தம் என்பது காணப்படாத உலகம், அழியாத உலகம், மறையாத உலகம், அவைகளை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கிற கருத்தை தான் சுருக்கமாக கிரேக்க சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதை முன்னிறுத்துகிறவர் பிளேட்டோ. பிளேட்டோ என்ன சொல்றாரு? ரியல் வேர்ல்ட் இஸ் நாட் த ரியல் வேர்ல்ட். ஐடியல் வேர்ல்டுக்கு போனோம். ஐடியல் வேர்ல்டு கண்ணுக்கு தெரியாத உலகம், கண்ணுக்கு தெரியாததான் ஆன்மா, கண்ணுக்கு தெரியாதான் இறைவன், கண்ணுக்கு தெரியாதான் வானமண்டலம் ஆகிய அவைகளை முதன்மைப்படுத்தணும். அவைகளை முதன்மைப்படுத்த வேண்டும் என்றால் எதை பண்ணணும்னா, இந்த கண்ணுக்கு தெரிகிற இந்த சரீரம் அது அழிவுள்ளது, கண்ணுக்கு தெரியாத உலகம் அது மறையக்கூடியது, அது மாயையானது, இதை தேடாதீங்க, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவ்விதமான ஒரு சிந்தனையை தான் பிளேட்டோ வலியுறுத்துகிறார். இதனுடைய எதிர்மறையான விளைவு என்ன? அசெட்டிசிசம், துறவரத்தை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னா இந்த உலக வாழ்க்கையில வாழக்கூடாது, இயல்பா வாழக்கூடாது, நல்ல சாப்பிடக்கூடாது, நல்ல ட்ரெஸ் போடக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது, இல்லற வாழ்க்கை கூடாது என்று சொல்லி இந்த புலனடக்கம், இந்த சரீரம் தீமையானது என்று பாவிக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் கிரேக்க சிந்தனை. வேதம் அவ்விதமாக சொல்லவில்லை. ஆண்டவர் நம்மை ஆவி, ஆத்மா, சரீரத்தோடு கூட படைத்தார். இந்த சரீரம் நல்லதென்று ஆண்டவர் அதை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமுடைய ஆண்டவர் இந்த சரீரத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த கிரேக்க சிந்தனை இந்த சரீரம் தீமையானது ஆகினால் சரீரத்தை எவ்வளவு ஒடுக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை தேட முடியும், ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும். பரலோகம் போகணும்னா இந்த உலக பிரகாரமான இந்த சரீரத்தை வெறுக்க வேண்டும், வாழ்க்கை துறக்க வேண்டும் என்கிற அவ்விதமான சிந்தனை தான் இந்த கிரேக்க சிந்தனையாக இருக்கிறது. அடுத்ததாக ஐயா காலையில சொன்னது மாதிரி அறிவை முதன்மைப்படுத்தக்கூடியவர்கள். இப்ப ரோம நிருபத்துல கூட பவுல் சொல்றாரு, கிரேக்கர்கள் அறிவை தேடுகிறார்கள், ஞானத்தை தேடுகிற சமுதாயம் தான் கிரேக்க சமுதாயமாக இருக்கிறது. அப்ப அறிவை முதன்மைப்படுத்துற, அறிவை பெற்றுக்கொள்ள சரீரத்தை ஒடுக்கணும். இல்லைக்கு இந்த சரீரத்தை எவ்வளவுக்குள்ள ஒடுக்கிறோமோ அவ்வளவுக்குள்ள ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஞானத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த விசேஷித்த ஞானத்தை நீங்க கற்றுக்கொள்ளணும், நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க உங்க சரீரத்தை ஒடுக்கணும் சொல்லி வேதம் சொல்லாத, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நடைமுறையை அவைகள் வலியுறுத்துகிறதாக இருக்கிறது. ஒரு சிந்தனை திரும்பமாக சொல்லுகிறேன். இந்த கிரேக்க சிந்தனை துறவரத்தை மையப்படுத்தக்கூடிய காரியம் ஏன் தவறு என்றால், வேதம் திருமணத்தை அங்கீகரிக்கிறது. தேவன் ஏற்படுத்தின ஒன்றுதான் திருமணம். மனிதனுடைய கட்டமைப்பு அல்ல, மனிதனுடைய உருவாக்கம் அல்ல. நாம இவ்விதமாக இனப்பெருக்கத்துக்காக நாம ஏற்படுத்தவில்லை. மாறாக வேதத்தின் துவக்கம் திருமணத்தில் இருக்கிறது, வேதத்தின் முடிவும் திருமணத்தில் இருக்கிறது. திருமணம் என்பது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த கொலோசே சபைகளில அங்க இருக்கக்கூடிய கிரேக்க மக்களை சார்ந்து இந்த மக்களை நினைக்கிறாங்க, திருமணம் கூடாது, இல்லற வாழ்க்கை தவறானது, அதனுடைய பரிசுத்தத்துக்கு தேவனை தேடுவதற்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லாத காரியங்களை அவர்கள் வலியுறுத்தி சொல்லுகிறது பார்க்கிறோம். ஆகையினால பவுல் சொல்றாரு, ஆண்டவருக்குள்ள மீட்கப்பட்ட நீங்க இப்படி ஏன் தேவையில்லாத வீணான சடங்குகளை யார் உங்களுக்கு கற்பித்தார்கள்? யாருனால அதை பின்பற்றீங்க? ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, நீங்க ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழணும். நீங்க இந்த உலக வாழ்க்கையில யாவற்றையும் பாசுகால சொன்ன மாதிரி யாவற்றை அனுபவிக்க அதிகாரம் இருந்தாலும் அவைகளை ஞானமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், என்னோட பயன்பாட்டுக்குரியது என்று சொல்லி அவ்விதமாக வலியுறுத்தக்கூடிய சத்தியத்தை இந்த நிருபத்தில் பார்க்கிறோம். திருமணத்தை குறித்து சொல்லும் பொழுது, திருமணம் என்பது ஆங்கில வார்த்தை எழுதிக்கொள்ளுங்க, காம்ப்ளிமெண்ட். கணவனுக்கும் மனைவியும் ஒருவருக்கொருவர் அழகு சேர்க்க வேண்டும், அதற்காக தான் திருமணம். காம்ப்ளிமெண்ட்.
இப்போ நான் ஆசிரியராக 23 ஆண்டுகள் இருக்கிறேன். என்னை பார்த்து மாணவர்கள், ஐயா இன்னைக்கு நல்லா எடுத்தீங்க அப்படின்னா அது எனக்கு உற்சாகத்தை கொடுக்கும். 23 ஆண்டுகளாக எடுத்தாலும் ஒவ்வொரு முறை மாணவர்கள் சொல்லக்கூடிய இந்த நல் வார்த்தைகள் இன்னும் அதிகமாக படிக்க, இன்னும் அதிகமாக காரியங்களை விளக்கி சொல்ல அது ஒரு உந்து சக்தியாக இருப்பது போல, ஒரு ஆணுக்கு உந்து சக்தியாக பெண்ணும், ஒரு ஆணுக்கு அழகு சேர்க்க, ஒரு ஆணுக்கு அணி சேர்க்க, ஒரு ஆணுக்கு நிறைவை தர பெண்ணை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதே போல ஒரு பெண்ணுக்கு அழகு சேர்க்க, அணி சேர்க்க ஆண்டவர் ஆணை ஏற்படுத்துகிறார். அதான் திருமணம். காம்ப்ளிமெண்ட். லைக் என்னோட வாழ்க்கையில சொல்றேன், 23 வயதுல ஆசிரியர் ஆனாலும் 23ல இருந்து 29 வயசு வரைக்கும் நான் பல லைக் வாழ்க்கையில எல்லா பெரிய பெரியவர்கள் அவளுக்கெல்லாம் நான் ஆசிரியராக இருந்தாலும் அப்பொழுது எனக்கு கிடைக்கப்படாத அங்கீகாரம் திருமணத்தின் மூலமாக எனக்கு கிடைத்தது. என்றைக்கு திருமணம் முடித்தனோ அன்றைக்கு என்னை சாதாரணமாக அழைக்காதபடிக்கு எனக்குரிய கணத்தை கொடுத்து என்னை ஏற்றுக்கொண்ட சமுதாயத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆகையினால திருமணம் என்பது ஒரு ஆணுக்கு அழகு சேர்க்க, ஒரு பெண்ணுக்கு அழகு சேர்க்க ஆணையும் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இரண்டாவது, திருமணம் என்பது சப்ளிமெண்ட். ஆனால எல்லாவற்றையும் செய்ய முடியாது. பெண்ணால எல்லாவற்றையும் செய்ய முடியாது. என்னால பாடங்களை எடுக்க முடியும், என்னால ஞானமாக விளக்கி போதிக்க முடியும். ஆனால் இதே காரியத்தை என் பிள்ளைகளுக்கு டியூஷன் சாயங்காலம் பாடம் சொல்லி கொடுக்கும் என்றால் என்னால முடியாது. அந்த இடத்துல பொறுமை இருக்காது. அந்த பொறுமை பெற்றவளாகத்தான் என் மனைவி இருக்கிறார். குடும்பத்தை தாங்க, குடும்பத்தை நடத்தக்கூடிய, நிர்வகிக்கக்கூடிய திறன் கொண்டவளாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப ஆணுக்கு துணை செய்ய பெண்ணும், பெண்ணுக்கு துணை செய்ய ஆணுமாக தேவன் ஏற்படுத்தினார். அந்த ஒழுங்கு தவறானது, அது மனிதனுடைய கட்டமைப்பு என்று சொல்லி அவ்விதமான தவறான போதனைகள் சொல்லப்பட்ட இந்த கொலோசை நிருபத்தில் அவைகள் தவறு. ஏன் தவறு, ஏன் இவைகளை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை கொலோசை நிருபத்தில் பவுல் அங்கே பதில் ஆலோசனை சொல்லுவதை நாம பார்க்கிறோம். இந்த கொலோசை நிருபம் எதற்காக எழுதப்பட்டது எழுதிக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து முதன்மையானவர் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து போதுமானவர். இயேசுவும் பிளஸ் அப்படின்னு அந்த வாழ்க்கை இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. நடைமுறை இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ உலகத்தில் அப்படிதான் இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது போதாது, இதை தாண்டி உலகம் கற்பிக்கக்கூடிய காரியங்களை பின்பற்றக்கூடிய வழக்கம் இருக்கிறது. ஆகையினால பவுல் சொல்றாரு, Christ is not only preeminent but Christ is all sufficient. All that you needed for your life, for your redemption, for your holiness, for your practical living is found in Christ. கிறிஸ்து போதுமானவர். ஏசாமியை தாண்டி வேற எதையும் தேடாத, ஏசாமியோடு கூட உலக வழக்கத்தை சேர்த்து கொள்ளாதே, கிறிஸ்து போதுமானவர் என்பதை வலியுறுத்துகிறதுக்காக பவுல் இந்த கொலோசிய நிருபத்தை எழுதியிருக்கிறார். ஏசாமிக்குள்ள மீட்கப்பட்ட நீங்க அவருக்குள்ளாக எந்த ஆண்டவர் உங்களை மீட்டெடுத்து உங்களை குறைகளோடு கூட வைக்கவில்லை. ஆண்டவர் உங்களை மீட்டெடுத்து அந்த மீட்புக்குள்ளாகவே அனைத்தும் இருக்கிறது. அந்த மீட்புக்குள்ளாக தேவனை பிரியப்படுத்த காரியங்கள், உலக வாழ்க்கைக்கான அனைத்தும் இருக்கிறது. ஆகையினால் நீங்க எதிரையும் குறைவுபடல, எதையும் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொள்ளாதீங்க என்கிற ஆலோசனையை இந்த நிருபத்தின் வாயிலாக அவர் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். எழுதிக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை பவுல் எவ்விதமாக வெளிப்படுத்துகிறார்? முதலாவதாக 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், Christ is the head of all principality and power. எல்லா அதிகாரத்துக்கும் மேற்பட்டவர், எல்லா அதிகாரத்தையும் உடையவர், எல்லா வான மண்டலத்தில் சர்வ அதிகாரம் உடையவராக இருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அடுத்ததாக, கிறிஸ்து சிருஷ்டிப்புக்கு ஆண்டவர், அனைத்தும் அவரால், அவருக்கென்று, அவரை கொண்டு ஏற்படுத்தப்பட்டது. முதலாவதாக கிறிஸ்து எல்லாவற்றின் மீதும் அதிகாரமுடையவர், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். இரண்டாவது, அவர் சிருஷ்டிப்பின் தேவன், அவர் அனைத்தையும் சிருஷ்டித்தவர். மூன்றாவதாக, நமக்கும் தேவனுக்கும் உள்ள பகையை நீக்கி தேவனோடு கூட நம்மை ஒப்புரவாக்கினவர்.
தேவனுக்கு உரியவர்களாக்கினவர். அவருடைய ரத்தத்தினாலே நம்மை பிதாவுக்கு உரியவர்களாக்கி நமக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த பகையை, எபேசியர் நிருபத்தில் சொல்லுவார், பகையை அப்புறப்படுத்தி தேவனோடு கூட இணைத்தவர், ஐக்கியப்படுத்தினவர். திரும்ப சொல்றேன், இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ளவர். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து அனைத்தையும் சிருஷ்டித்தவர். அவரை கொண்டு, அவருக்கென்று அனைத்தும் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை பவுல் வெளிப்படுத்துகிறார். மூன்றாவதாக தேவனோடு கூட நம்மை தம்முடைய ரத்தத்தினாலே ஒப்புரவாக்கினவர். தேவனோடு கூட நம்மை ஒப்புரவாக்கினவர். நான்காவதாக ஒரு விசுவாசிகளுடைய நம்பிக்கை, விசுவாசிகளுடைய எதிர்பார்ப்பு. விசுவாசிகளுடைய எதிர்பார்ப்பை முழுமையாக நிறைவேற்றுகிறவராக கிறிஸ்து இருக்கிறார். திரும்ப சொல்றேன், கிறிஸ்து யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்றேன். கிறிஸ்து யார் அப்படின்னு கொலோசே மக்கள் ஏசாமி தானே, இயேசுதானா அப்படின்னு சாதாரணமா பேசும் பொழுது இயேசு யார் என்று அவளுக்கு இந்த நிருபத்தின் வழியாக வெளிப்படுத்துகிறார். இந்த கொலோசிய மக்கள் அவங்க ரட்சிப்பினுடைய மேன்மை உணர்ந்து கொள்ளணும். ஆண்டவர் யார் என்றதை அவங்க உணர்ந்து கொள்ளணும். ஏதோ வந்தோம், 4 பாட்டு பாடணும், ஏதோ வசனத்தை கேட்டோம், ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் சொல்லி ஏனோ தானோ என்று அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லாதபடிக்கு அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேன்மை என்ன, அவருடைய ஆண்டவர் யார் என்பதை பவுல் தெளிவாக இந்த நிருபத்தின் வாயிலாக எடுத்துரைக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைய காலகட்டங்களில் பாஸ்டரோடு கூட மத்தியானம் தான் பேசணும். பரவசம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. சபைகளுக்குள்ளாக பரவசம் இருக்கு, உபதேசம் இல்லை, கற்பித்தல் இல்லை. நாம் யார், நம்முடைய ஆண்டவர் யார், நம்ம ஆண்டவர் எதற்காக நம்மை தெரிந்தெடுத்தார், ஆண்டவருக்குள்ளாக ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் என்ன, எதற்காக வேறு பிரித்தார் என்கிற இந்த புரிதல் இருந்தால் தான் ஆண்டவருக்கு என்று நீங்களும் நானும் பயன்பட முடியும். இல்லை என்றால் நீங்களும் நானும் ஏதோ ஒரு பெயரளவுக்கான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நிலை, ஒரு நிர்பந்த நிலை ஏற்படும். ஆகையினால நாம யார் என்பதை புரிந்து கொள்ள, நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் பவுல் இந்த கொலோசிய நிருபத்தின் வாயிலாக தெளிவாக ஆழமாக வலியுறுத்துகிறார். திரும்பமாக சொல்லுகிறேன், முதலாவதாக ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். இரண்டாவது, ஆண்டவர் அனைத்தையும் சிருஷ்டித்தவர். மூன்றாவது, ஆண்டவர் நம்மை பிதாவோடு கூட ஒப்புரவாக்கி ஐக்கியமாக்கினவர். நான்காவதாக, நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நிறைவை தருகிறார், நம்முடைய வாழ்க்கையில அர்த்தத்தை தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எதிர்பார்த்த அனைத்தையும் அவர் தர போதுமானவராய் இருக்கிறார் என்கிற சத்தியத்தை அங்கே பவுல் வெளிப்படுத்துகிறார். ஐந்தாவதாக, இயேசு கிறிஸ்து ஒரு விசுவாசியின் வாழ்க்கைக்கு போதுமானவராக மாத்திரமல்ல, விசுவாசியுடைய வாழ்க்கைக்கு அவர் அவளை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். Jesus is the believer's power. இந்த உலக வாழ்க்கையை எதிர்கொள்ள, பாவத்தை எதிர்கொள்ள, பிசாசை எதிர்கொள்ள இயேசு கிறிஸ்து போதுமானவர். நமக்கு எதிராக இருந்தவைகளை, கட்டளைகளால் நமக்கு எதிராக இருந்தவளை குலைத்து நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையில் ஆணி எடுத்து வெற்றி சிறந்தவர். அவர் நமக்குள்ளாக இருப்பதினால் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். தோல்விக்கு இடமில்லை. பிசாசை பார்த்து, அந்தகார லோகாதிபதிகளை பார்த்து, வானமண்டலத்து சேனைகளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏசாமி உங்களை பலப்படுத்துகிறவராக, உங்களுடைய அதிகாரமாக, வல்லமையாக இருக்கிறார் என்பதை அவ்விதமாக வலியுறுத்துகிறார். அடுத்ததாக, நம்முடைய மீட்பராக இருக்கிறார். மீட்பராகவும் நம்மை தேவனோடு கூட சேர்க்கிறவராகவும், மீட்பராகவும் தேவனோடு கூட சேர்க்கிறவராகவும் இருக்கிறார். அடுத்ததாக ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை எழுதிக்கோங்க, God - man. தேவன் - மனிதன். இதுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது.
காட் மேன் அப்படின்னு அந்த டேஷ் ஹைஃபனை போடாம எழுதுனீங்கன்னா அது உலகத்துல இருக்கக்கூடிய சாமியாரை குறிக்கும். இயேசு சாமி சாமியார் கிடையாது. காட்மேன்னா சாமியார் பூசாரிய குறிக்கும். மனித உருவில் இருக்கும் இறைவன் அப்படின்னு குறிக்கும். அதான் காட்மேன். ஆனா ஏசாமி காட்மேன் கிடையாது. மாறாக காட் ஹைஃபன் மேன். காட் ஹைஃபன் மேன் 100% தேவனாகவும் இருக்கிறார், 100% மனிதனாகவும் இருக்கிறார். 100% காட், 100% மேன். அதத்தான் கொலோசியர் 2:9 தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறது. ஏசாமி பாஸ்டர் அதை குறித்து சொல்லும்போது கள்ள உபதேசங்களை குறித்து சொன்னாங்க. வேதத்துல இருந்துதான் அந்த நாட்கள்ல கள்ள உபதேசங்கள் வந்தது. வேதத்தை தவறாக புரிந்து கொண்டதினால், ஆர்வ கோளாறினால் புரிந்து கொண்டதினால், வேதத்தினுடைய முழுமையான சத்தியத்தை உணராதபடிக்கு ஒரு காரியத்தை மாத்திரம் உணர்ந்து அவ்விதமாக வலியுறுத்தினதுதான் பல கள்ள உபதேசங்கள் ஆதி திருச்சபையில காணப்பட்டது. எல்லாரும் பேசுற மாதிரி நாம் பேசினா எனக்கு எங்க மவுஸ் இருக்கு? அப்ப நானு மத்த ஊழியக்காரன் என்ன வித்தியாசப்படுத்தி காட்டணும். நான் பேசுறது நீங்க ரசிக்கணும், கொண்டாடணும், என்னை ஏற்றுக்கொள்ளணும், எனக்குன்னு தனி இடம் வைக்கணும். அப்படின்னா நானு ஏற்கனவே சொல்லப்பட்ட வசனம், சொல்லப்பட்ட சத்தியத்தை ஒரு தினுசா, ஒரு புதுசா, ஒரு முரணா கொடுத்தாதான் நீங்க என்ன வித்தியாசமா பேசுறாரு, நான் அதை எப்படி நியாயப்படுத்துவேன்? ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாரு. நான் தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது இந்த வசனத்துக்கு இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்க சொன்னாருன்னு நானு என் மனசும் மாமிசமும் விரும்பினதை உங்ககிட்ட தேவ ஆலோசனையாக உபதேசமாக வலியுறுத்துவேன். உபதேசத்தை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். உபதேசத்தை ஒரு காலகட்டத்தில் நம்முடைய சபைகள்ல வலியுறுத்தி சொன்னோம். இன்னைக்கு உபதேசத்தை சொல்லாததுனால்தான் நம்முடைய பிள்ளைகள், பெந்தேகோஸ்தே ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்ற நம்முடைய பிள்ளைகள் உபதேச கோளாறுகளால் நிரம்பி இருக்கிறாங்க. அழியாமை இருக்கிறது. எதுக்கு அழியாமை? சரீர அழியாமை குறித்து ஆண்டவர் பேசவில்லை. சரீர அழியாமை வேதத்துல எந்த தேவ மனிதத்துல காணப்படவில்லை. ஏனோக்கும் எலியா தவிர ஒரு நோக்கத்திற்காகத்தான் கர்த்தர் ஏனோக்கும் எலியாவும் அவளுக்கு மரணம் ஏற்படாதபடிக்கு அவளை சேர்த்து கொண்டார். ஆனால் இந்த அழியாமை என்னும் பதத்தை வைத்துக் கொண்டு இன்னைக்கு என்ன சொல்றாங்க? அழியாமை நம்முடைய சரீரத்துக்கும் இருக்கிறது. சில ஆண்டுகள் நான் வாழுவேன் என்று திருச்சியை சேர்ந்த ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு. ஆனா அவர் மரித்து விட்டார். அழியாமை இருக்கிறது ஆத்மாவுக்கு. ஆனா அந்த பூமியில பிறந்த எல்லாரும் மரிக்க வேண்டும், நியாய தீர்ப்படைய வேண்டும் சொல்லி தேவனுடைய தீர்மானம். அப்ப தேவ தீர்மானத்துக்கு விரோதமாக, நூதனமாக, புதுசாக சற்று வேத வசனத்தை திரித்து இருக்கக்கூடிய காலம் இருக்கிறது. வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-5 வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-5 வசனத்தை வாசிங்க. பொறுக்க மனதில்லாமல் பெற்றுக்கொள்ள, பொறுக்க மனதில்லாமல் செவி தினவு உள்ளவர்களாகி திரளாக தங்கள் சுய இச்சைகளுக்கு. இன்னைக்கு இந்த கொலோசியர் நிருபத்தில் அதுதான் சுய இச்சைகள். இப்படித்தான் வசனம் எங்களுக்கு சொல்லப்படணும், இப்படிப்பட்ட விதத்துலதான் சொல்லப்படணும், அது இசையாக தான் சொல்லப்படணும், அது ஆராதனையாக தான் சொல்லப்படணும். நாங்க 10 நிமிஷத்துல எங்களுக்கு பேக்கேஜ் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு 2 நிமிஷத்துல பேக்கேஜ் பண்ணி சொல்லி விசுவாசிகள் கேட்கிற வண்ணமாக கொடுக்க இன்றைக்கு சபைகள், ஊழியக்காரர்கள் மாறிவிட்ட நிலைமை. சில காரியங்கள், அடிப்படை ஒழுங்குகள், உபதேசம் இவ்விதமாக இருக்கணும், அவ்விதமாக தான் இருக்கணும். காலத்துக்கேற்ப தொழில்நுட்பத்தையோ வளர்ச்சியோ பயன்படுத்த தவறல்ல. ஆனால் உபதேசத்தை மாற்றிக்கொள்ள கூடாது. அப்படி மாத்தினா என்ன நடக்கும்? வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். சரியான புரிதல் இல்ல. நான் யாரு, என் ஆண்டவர் யாருன்னு புரிதல் இல்லைன்னா விசுவாசமாகிய கப்பல் சேதப்படும்.
தேவனுடைய மனிதர்கள் தான், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். பிசாசு மனக்கண்ணை குருடாக்கலாம். இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபாதார பலியினால் நம்மை அவருடைய பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக மீட்டெடுத்திருக்கிறார். மீட்டெடுக்கப்பட்ட நீங்களும் நானோ தேவனை குறித்த அறிவுல வளர வேண்டும். வாசிங்க கொலோசியர் 1:6-7 வாசிங்க. கொலோசியர் 1:6 மேல வசனமா? 5வது வசனம் வாசிங்க. 8 வாசி. ஒன்பதாம் வசனம், மன்னிக்கணும், 9ஆம் வசனம் வாசிங்க. அவரது சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். இது தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஆண்டவர் நாம் அவரை குறித்த அறிவுல வளர்ந்து பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். தேவ திட்டத்தை செயல்படுத்த தான் கர்த்தர் நம்மை சபையில சேர்த்திருக்கிறார். ஆனா சபையில வந்து நான் வளர மாட்டேன், நான் தெரிந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னா நீங்களும் நானும் ஆண்டவரால் மீட்கப்பட்டதனுடைய நோக்கத்தை உணராதவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் ஆழமாக இந்த அறிவுல வளர வேண்டும் என்று பவுல் அங்கே வலியுறுத்துகிறார். 28ஆம் வசனம் வாசிங்க. கொலோசியர் 1:28. அவரையே, அவரையும் அல்ல, அவரையே. மேற்கத்திய பிரசங்கத்துக்கும் நம்ம நாட்டு பிரசங்கத்துக்கும் ஒரு வித்தியாசம் என்ன? படைமுயற்சி கூட்டங்களை வைத்தால் மேற்கத்திய ஊழியக்காரர்கள், சுவிசேஷர்கள் 20-25 நிமிஷம் தான் பேசுவாங்க. ஆண்டவரை குறித்து மாத்திரமே பேசுவார்கள். அந்த படைமுயற்சியினுடைய கூட்டத்தினுடைய முடிவுல ஒரு திரள் கூட்ட மக்கள் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனா நம்முடைய பிரசங்கத்துல, நம்முடைய போதனையில, நம்முடைய சபையில யாரை முதன்மைப்படுத்துகிறோம்? இயேசு கிறிஸ்துவையே. அதை சொல்றதுக்காக தான் பவுல் இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு காலகட்டங்களில் இயேசு கிறிஸ்துவை முதன்மைப்படுத்தாதபடிக்கு, இயேசு கிறிஸ்துவை முதன்மைப்படுத்துறோம் என்று சொல்லி நாம் பிற காரியங்களை முதன்மைப்படுத்துகிறோம். சடங்குகளை, சம்பிரதாயங்களை முதன்மைப்படுத்துகிறோம். அப்படி முதன்மைப்படுத்தினா நம்ம தப்பிச்சிடலாம். நம்ம அந்த 1 மணி நேரம் பிரசங்கத்தை வண்டி ஓட்டிடலாம். ஆனா நம்முடைய விசுவாசிகளை உருவாக்க தவறி விடுகிறோம். எபேசியர்ல பவுல் தெளிவாக எழுதுற, எதுக்காக சர்ச்சினுடைய நோக்கம் என்ன, ஊழியத்தினுடைய நோக்கம் என்ன, பாஸ்டர் என்ன செய்யணும், ஊழியங்கள் சபையில ஊழியங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி தெளிவாக சொல்லுகிறார். வாசிங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11-13 வசனம், 14 வசனம் வரைக்கும் வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11-14 வசனம் வரைக்கும். பூரண புருஷர் அடுத்த வசனம் எதுக்காக ஏற்படுத்தினார்? கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும். இதுதான் தேவன் சபைக்காக வைத்திருக்கிற நோக்கம். அதுக்காக தான் ஊழியக்காரங்க, அதுக்காக தான் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள். தேவன் இயேசுவை போல மாற்றணும். இன்னைக்கு இயேசுவை போல மாற்றுவதற்கு பதிலாக நாம் என்ன பண்றோம்? நாம இதர காரியங்களை தேவனோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம், ஒப்பிட செய்கிறோம். இயேசுவும் வேண்டும், இயேசுவை குறித்த அறிவும் வேண்டும், இதர காரியங்கள் வேண்டும் என இருக்கிறதுனால தான் விசுவாசிகளாகவே பல்வேறு விதமான நூதன போதகத்துக்கு இடம் கொடுத்து அவருடைய விசுவாசமாகி கப்பலை சேதப்படுத்தியிருக்கிறார். இந்த கான்ஃபரன்ஸ்க்காக நன்றி சொல்கிறேன். அதிக சிரத்தையோடு கூட நேரம் எடுத்து இவைகளை செய்கிறார்கள். ஏன்? வசனத்துல வளரணும்.
வசனத்துல இன்னைக்கு வளரக்கூடிய கூட்டங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு காலகட்டம் நம்ம திருச்சபையில 2 காரியம் இருக்கும். ஒண்ணு, வீடுகள் சந்திப்பு இருக்கும். மாதத்துல ஒரு முறையாகிலும் போதகர் வீடுகளை சந்திக்க வருவார். இப்பொழுது அதுவும் குறைந்து விட்டது. நமக்கு அலுவல் பிஸி ஆயிட்டோம். பாஸ்டர் வீட்டுக்கு வரவங்க கூட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரக்கூடிய நிலைக்கு நேராக நாமும் தள்ளப்பட்டோம், பாஸ்டர்ஸும் தள்ளப்படுகிறோம். இரண்டாவதாக நம்முடைய சபைகளில காணப்பட்டது வேத ஆராய்ச்சி. இன்னைக்கு எப்பொழுது இந்த ஆராதனை மோகம் நம்முடைய சபைகளை தொற்றி கொண்டு அன்னையிலிருந்து வேதத்துக்கு கிடையாது. பல நேரங்களுக்கு நாங்க செய்தி கொடுக்க போனா எங்க கிட்ட தவறா இருந்தா பொறுத்துக்கோங்க. ஆராதனை வீரர்களுக்கு நேரம் கொடுப்பாங்க, 40 நிமிஷம் கொடுத்துருவாங்க. முடிச்சு கடைசி எங்க மைக்க கொடுக்குமா என்ன சொல்றாங்க, பாஸ்டர் 10 நிமிஷத்துல முடிச்சிருங்க. அது எப்படி 10 நிமிஷத்துல முடிக்க முடியும்? இப்ப உங்க வீட்டுக்கு வர்றேன், உங்க வீட்டுக்கு வந்து நான் அடிப்படையில சாதத்தை விரும்பி சாப்பிடுகிற மனிதனாக இருந்தேன். இப்ப சாதத்தெல்லாம் ரொம்ப சாப்பிடுற கிடையாது. நான் உங்க வீட்டுல சோறுக்காக வர்றேன்னு வச்சுக்கோங்க. சோறு உங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு சிக்கன் வச்சிருக்கீங்க, மட்டன் வச்சிருக்கீங்க, எறா வச்சிருக்கீங்க, மீன் வச்சிருக்கீங்க, எல்லாம் வச்சிருக்கீங்க. சோறு இவ்வளவு கிண்ணத்துல கொடுக்குறீங்க. எல்லாம் அருமையான ருசியான பதார்த்தங்கள், நிறைவான பதார்த்தங்கள். அதை சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும். ஆனா நான் அடிப்படையில சோறை விரும்புற ஆளா இருந்தா நீங்க கொடுத்த அத்தனை பதார்த்தத்தையும் நான் சோறு கிடைக்கிற வருத்தத்தோடு கூட தான் போவேன். என்ன பிரதர் வந்தீங்க, சோறை போடாம ஸ்வீட்டை கொடுத்தீங்க, அதை சூப்பை கொடுத்தீங்க, எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னு சொல்லி இன்னைக்கு அப்படித்தான் சபைகளை மாறிக்கொண்டு இருக்கு. அதனுடைய விளைவு இப்ப தெரியாது, அடுத்த 10 வருஷத்துல தெரியும். ஏன் இப்போ இருக்கக்கூடிய இந்த அனுபவம் அடுத்த 10 வருஷத்துல ஆழமாக வேத சத்தியத்துல வேரூன்றாத விசுவாசிகள் இருப்பாங்க. புத்தி சுவாதீனம் இல்லாத சபை மக்கள் காணப்படுவார்கள். வளர்ந்திருப்பாங்க, ஆள் பார்க்க திடகாத்திரமா இருப்பாங்க, ஆனா உள்ள பலன் இல்லை. அதைத்தான் கொரோனா நமக்கு எடுத்து காண்பித்தது. வெளியில நல்லா இருக்கிறவங்க ஆனா உள்ள இம்யூனிட்டி இல்லைன்னா கொரோனா போது அவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. சபையும் தாக்கு பிடிக்க நாம் யார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்வதன் மூலமாக நாம வளருவோம். நாம உபதேச கோளாறுகளுக்கு இடம் கூடாதபடிக்கு விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கும். வசனத்துல இருந்தா கள்ள உபதேசம் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த நார்சிசிசம், ஐயா சொன்ன அந்த ஞானத்துக்கு அந்த நார்சிசிசம் இன்னொன்று மீது கட்டப்பட்டு இருக்கும். அதை எழுதி கொள்ளுங்க, இந்த வார்த்தையை மாத்திரம் எழுதி கொள்ளுங்க. டொசட்டிசம், DOCETISM. இந்த டொசட்டிசம் என்கிற கள்ள உபதேசம் எவ்விதமாக பரவலாக காணப்பட்டது என்றால், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 10 வசனத்தை தவறாக புரிந்து கொண்டதினால். பிலிப்பியர் 2:5-10 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மனுஷ சாயலானார் என்று சொல்லி, ஏசாமி உண்மையிலே மனுஷன் கிடையாது. ஏசாமி மனிதனை போல தோற்றம் அளித்தார், ஏசாமி மனிதனை போல காட்சி அளித்தார். அதுதான் இந்த டொசட்டிசம். ஏசுசாமி கடவுளாகத்தான் இருக்கிறாரு, இயேசுசாமி மனுஷனாக வெளிப்பட்டார், காணப்பட்டார், தோற்றமளித்தார் என்று அவ்விதமான ஒரு கருத்தை அவர்கள் சொன்னாங்க. இதுல என்ன பிரச்சனை? ஏசாமிய கடவுளா ஏற்றுக்கிட்டாங்கல்ல, ஆனா ஏசாமி மனுஷனா காணப்பட்டார்னு சொன்னாங்க. இதனால நம்முடைய விசுவாசத்துக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு என்ன குழப்பம், என்ன பிரச்சனை? எதினால் இந்த கருத்தை நாம தவறு என்று சொல்லுகிறோம்? கேட்கிற கேள்வி புரியுதா? God - man சொன்ன ஆண்டவரை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார்கள், மனிதனாக மறுக்கிறார்கள். மனுஷனை போல காணப்பட்டார், மனிதனை போல வெளிப்பட்டார் என்று சொல்லுகிறார்கள். அதனால நம்முடைய விசுவாசத்துக்கு என்ன கேடு? கேட்கிற கேள்வி புரியுதா? புரிஞ்சா பதில் சொல்லுவீங்களே. என்ன சாக்ரிஃபைஸ்? வெரி குட். ஏசாமி மனுஷன் இல்லைன்னா பாவத்துக்கு பரிகாரம் இல்லை, ஏசாமி மனுஷன் இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை,
ஏசாமி மனுஷன் இல்லைன்னா உயிர்த்தெழுதல் இல்லை. ஏசாமி மனுஷன் இல்லைன்னா நமக்கு நித்திய ஜீவன் இல்லை. இந்த உபதேசம் பார்க்க வெளிப்புறமாக வசனத்துல காலைல சொன்னாங்களே, இப்படி சொன்னது உண்டோ? பிசாசான வசனத்தை அதை கேள்வி சந்தேகப்பட வைப்பான். ஏசாமி மனிதனை போல காணப்பட்டார், மனுஷன் கிடையாதுப்பா அப்படின்னு வந்த உபதேசம் தான் இந்த டொசட்டிசம். இந்த டொசட்டிசம் மீது கட்டப்பட்டதா இந்த நாஸ்டிசிசம். ஏசாமி மனுஷனா வந்தார? ஏன் மனுஷனா வந்தார்? வாசிங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏசாமி மனுஷனா வந்ததான் பாவத்துக்கு எண்டு, முற்றுப்புள்ளி. ஏசாமி மனுஷனா வந்ததான் பிசாசுக்கு முற்றுப்புள்ளி. ஏசாமி மனுஷனா வந்ததான் மரணத்துக்கு முற்றுப்புள்ளி. ஏசாமி மனுஷனா வந்ததான் தேவனுடைய நீதியை நிலைநிறுத்த முடியும். அப்ப ஏசாமியே மனுஷன் இல்ல, அவர் ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்ற எண்ணம் கொண்ட கொலோசிய சபைக்கு சொல்றாரு, இயேசு கிறிஸ்து தேவனாகவும் இருக்கிறார், முழு மனிதனாகவும் இருக்கிறார். அவருக்குள்ளாக தேவத்துவம் இருக்கிறது, மனுஷத்துவம் பூரணமாய் இருக்கிறது என்பதை அவ்விதமாக வலியுறுத்தி சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். புரியுதுங்களா? புரியுதா? ஏசாமி 100% God and 100% man என்பதை இந்த கொலோசிய நிருபத்துல அவர் வெளிப்படுத்துகிறார். கடைசியாக கொலோசிய நிருபத்துல எதை வெளிப்படுத்துகிறார்? அவர் போதுமானவர். அவர் போதுமானவர். போதுமானவர் என்பதை இந்த நிருபத்தின் வாயிலாக வெளிப்படுத்துகிறார். ஒரு 5 நிமிடம் ஒரு பிரேக் எடுத்துக்கொள்ளுங்க. பிரேக் இல்ல, 5 நிமிடம் போதகர் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். அதற்கு பின்பாக இந்த கொலோசிய நிருபத்திலிருந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியங்களை குறித்து இன்னும் நாம் சில காரியங்களை பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். மீண்டுமாக இந்த கொலோசிய நிருபத்துல பவுல் இந்த 3ஆம் அதிகாரத்தின் வாயிலாக வலியுறுத்தக்கூடிய சத்தியங்களை நாம் திரும்பமாக பார்க்க இருக்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 - 4 வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக யாராக இருக்கிறோம், நம்முடைய வாழ்வு எவ்வளவு மேலானது, நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக ஏன் மறைந்திருக்கிறது என்று பவுல் இந்த வசனங்களிலே ஏன் வலியுறுத்துகிறார்? 2 சத்தியங்களை அதன் வாயிலாக வலியுறுத்துகிறார். முதலாவதாக, ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற நாம் மரணத்தை குறித்து பயப்பட வேண்டாம். மரணம் நம் மீது அதிகாரத்தை செலுத்தும். ஆண்டவர் மரணத்துக்கும் ஆண்டவராக, மரணத்தை ஜெயித்தவராக இருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் ஒரு மேலான ஒரு வாழ்வை நோக்கி இருக்கிறீர்கள் என்பதை அங்கே பவுல் இங்கே கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 - 4 வசனத்துல அவைகளை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, இந்த மரணம் நம் மீது அதிகாரத்தை செலுத்த முடியாது என்ற சத்தியத்தை உணர்ந்துகிற நாம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறதை பவுல் நமக்கு நினைப்பூட்டக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். இந்த வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுவதற்கு நாம் என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த மேலான சுதந்திரத்துக்குரியவர்களாகி நீங்களும் நானோ அந்த சுதந்திரத்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனை தான் 3ஆம் அதிகாரம் 5 - 9 வசனத்துல ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க.
2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நாம் பழையவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். பழைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில தொடர்கதையாக இருக்கக்கூடாது. ஒரு வேத பண்டிதர் சொல்கிறார், கிறிஸ்தவம் என்பது DIY கிடையாது. எழுதிக்கொள்ளுங்க, கிறிஸ்தவம் என்பது டை கிடையாது. டைனா என்னது? டூ இட் யோர் செல்ஃப். நீயே பார்த்துக்கோ, நீ உன் வாழ்க்கைக்கு எஜமான், உன் இஷ்டப்படி நடக்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றுக்காக சேர்த்து மறித்து விட்டார். நீதான் உன் வாழ்க்கையின் எஜமான் என்கிற ஒரு தவறான ஒரு எண்ணம் தான் DIY, டூ இட் யோர் செல்ஃப். உனக்கு எது பிடிக்குதோ, எப்படி பிடிக்குதோ, எப்படி செய்ய விரும்புகிறாயோ அவ்விதமாக செய்து கொள் என்று சுயத்துக்கு மறிக்காத ஒரு அனுபவத்தை சொல்லுவது கிறிஸ்தவம் அல்ல. அதைத்தான் இங்க பவுல் தெளிவா சொல்றாரு. புட் த ஓல்ட் டு டெத். பழையவைகள், ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கணும். வாசிங்க யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். ஒன்று பேதுரு 2:9 வாசிங்க. அப்ப ஆலோசனை கொடுக்கிற நம்ம விட்டு விட வேண்டிய 5 காரியங்கள் வாசிங்க. 5ஆம் வசனம் வாசிங்க. கொலோசியர் 3:5. இதெல்லாம் இன்னைக்கு உலகத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறையாக மாறிவிட்டது. அது பாவம் இல்லை, அது கண்டிஜென்சி, அது எக்ஸிஜென்சி, அது இன்றைய சூழலுக்கு அவசியமானது என்று சொல்லி உலகம் இப்பேற்பட்ட பாவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை, ஒரு ஒழுங்கு காணப்படுகிறது. ஆனால் தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மிடத்துல இந்த பழைய வாழ்வுக்கு இப்பேற்பட்ட காரியங்களினாலே நம்ம இருந்தோம் என்று சொல்லி கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 19-20ஆம் வசனத்துல அங்கே தெளிவாக சொல்கிறார். முன்னே நீங்கள் இந்த அசுத்தமான கிரியைகளுக்கு உட்பட்டு இருந்தீர்கள், ஆனால் இயேசுவின் ரத்தத்தினாலே ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார். அப்ப மீட்டெடுக்கப்பட்ட நீங்களும் நானும் அந்த மீட்டெடுக்கப்பட்ட அந்த வேறு பிரிக்கப்பட்ட அந்த வாழ்க்கைக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும். இதுவும் வேண்டும், அதுவும் வேண்டும். ஆண்டவர் இதை ஏற்றுக்கொள்வார், இதை என்னுடைய பலவீனத்தை புரிந்து கொள்வார், என்னுடைய சூழ்நிலை உணர்ந்து கொள்வார் என்று சொல்லி அவ்விதமான நிர்விசாரங்கள் காணப்பட்டதான் இந்த கொலோசிய திருச்சபை. கிறிஸ்து இல்லாததுனால்தான் கிறிஸ்துவை ரீப்ளேஸ் பண்ண சடங்குகளை வைத்திருக்கிறோம். சம்பிரதாயங்கள், உலக வழக்கங்கள், உலகத்தினுடைய போக்குகள், இவைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆகையினால தேவ பிள்ளைகள் விசுவாசத்துல வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். நாம தரித்து கொள்ள வேண்டிய தேவனுடைய புதிய சாயலை தரித்து கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படி தரித்து கொள்ளும் பொழுதுதான் நீங்களும் நானும் நம்மிடத்துல கிறிஸ்து முழுமையாக வெளிப்படுகிறவராக இருக்கிறவர்களிலே சொல்லுங்களேன். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பவுல் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லும்போது அது ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு அதை ஒப்பிட்டு பேசுகிறார். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் தான் விழுந்து விடுவான், முடிவு பரிந்து நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். கிறிஸ்தவ வாழ்க்கை இட்ஸ் an ongoing journey, ஒரு வளர்ச்சி, ஒரு progress, ஒரு growth. பவுல் அநேக உதாரணங்களை சொல்கிறான்.
நீங்க காலத்தை பார்த்த குழந்தைகளா இருக்கிறீங்களே, நீங்க போதக சமத்தராக இருக்க வேண்டுமே, நீங்க வளர்ந்திருக்க வேண்டுமே, நீங்க ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றத்தை குறிக்கிறதா இருக்கு. அதைத்தான் இங்க சொல்றாரு 3ஆம் அதிகாரம் அங்கே 11ஆம் வசனத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில எவைகளை பற்றி கொள்ளணும். வாசிங்க 11ல இருந்து, மன்னிக்கணும் 12ஆம் வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. ம் 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 நாமத்தினாலே அவர் மூலமாய் ஆமென். ஆண்டவருக்காக நாம இவைகளை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 2ஆம் அதிகாரத்துல இங்க பவுல் என்கவுண்டர் பண்ற இன்னொரு பிரச்சனை என்னன்னா, லீகலிசம். நியாய பிரமாணத்தை எழுத்தின்படி கடைபிடிச்சா போதும். ஆதி திருச்சபை எவ்விதமாக ஞான மார்க்கம் குழப்பினதோ, எவ்விதமாக துறவரம் இன்றளவுக்கும் கிறிஸ்தவத்தின் மீது ஒரு எதிர்மறையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினதோ, அதை போல ஏற்படுத்துகிற இன்னொரு எதிர்மறையான தாக்கம் தான் இந்த சட்டம், நியாய பிரமாணம். நியாய பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ கூட்டத்தாரும் இருக்கிறார்கள். நியாய பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டாம், எந்த கட்டுப்பாடும் வேண்டாம், நாம் நமக்கே முதலாளிகள், நாம் நமக்கே எஜமானர், ஆண்டவர் நம்மை சுயாதீனமா வைத்திருக்கிறார், எந்த கட்டுப்பாடும் வேண்டாம், எந்த ஒழுங்கும் வேண்டாம், நாம் இஷ்டம் போல இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய கிறிஸ்தவ கூட்டத்தாரையும் நாம பார்க்கிறோம். இந்த ஆதி திருச்சபையில நியாய பிரமாணத்தை வலியுறுத்தின ஒரு கூட்டம் இருந்தது. இந்த கூட்டத்தினுடைய கருத்தும் இங்கே 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து அங்கே 18ஆம் வசனத்துல அங்கே அவைகளையும் பவுல் அங்கே எதிர்த்து அவைகளை கடைபிடிக்க வேண்டாம் என்று ஆலோசனை கொடுக்கிறார். அது என்ன? நியாய பிரமாணத்தை வலியுறுத்தின இந்த கள்ள போதகம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அதுக்கு பேரு ஜூவிஷ் லீகலிசம், அல்லது அதை முன்னிறுத்தின அந்த ஆதி திருச்சபையில் அந்த மனிதன் பேர் எபியனாய்ட். அந்த கள்ளோபதேசத்துக்கு பேர் எபியனாட்டிசம். அந்த எபியனாட்டிசம் அப்படின்னா, இயேசு சாமியை ரட்சகராக ஏற்றுக்கொண்டாலும் இயேசு சாமியே நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு இருந்தாரு. இயேசு சாமி விருத்த சேதனத்தை செய்தாரு, ஓய்வு நாள அனுசரிச்சாரு. இயேசு சாமி அங்க பஸ்காவை அனுசரிச்சாரு. இயேசு சாமியை காட்டிலும் நீங்க பெரியவங்களா? இயேசு சாமியை பின்பற்றின ஆதி அப்போஸ்தலர்களோ இந்த ஒழுங்குகளை கடைபிடிக்கும் பொழுது, கிறிஸ்தவர்களாக நாமோ இந்த நியாய பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவ்விதமாக வலியுறுத்தினார்கள். இப்ப நம்ம நியாய பிரமாணத்தை ஏன் கடைபிடிப்பதில்லை? யாராவது நம்ம கேட்டா பதில் சொல்லணும். உதாரணத்திற்கு நம்ம இடத்துல வழக்கமாக நாம எதிர்கொள்ளக்கூடிய ஒரு குழப்பமான கேள்வி என்னன்னா, ஏன் ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை என்று மாற்றினீர்கள்? ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் என்று வேதத்துல சொல்லப்படலையே. ஆதி அப்போஸ்தலர்கள் ஓய்வு நாளை அவர்கள் ஓய்வு நாளில் தானே அனுசரித்தார்கள். யாரோ ஒரு அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட நாளை ஓய்வு நாளாக, விடுமுறை நாளாக அதை அனுசரிக்க சொன்னால், நீங்கள் அவ்விதமாக வேதத்துக்கு முரணாக கடைபிடிக்கிறீர்களே என்று சொல்லி நம்மை பார்த்து சிலர் கேள்வி கேட்கக்கூடும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய கூட்டத்தினர்கள் அவர்கள். யார் அவர்கள்? செவன்த் டே அட்வென்டிஸ்ட். ஓய்வு நாள் தான், 7ஆம் நாள் தான் ஓய்ந்திருக்க வேண்டும். நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறது தப்பாயிற்றே என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? என்ன சொல்ல வேண்டும்?
வேதத்தின்படி ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதலாம் நாள் ஆராதனை நாளாக ஆண்டவர் அனுசரிக்க கட்டளை கொடுக்கவில்லை. ஓய்வு நாளிலே வாரத்தின் முதலாம் நாள் ஆண்டவரை கொண்டாடினார்கள். வீடுகள் தோறும் அப்பம் புசித்து ஆண்டவரை ஸ்தோத்தரித்தார்கள், மகிமைப்படுத்தினார்கள். அந்த ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தினால் அதை அனுசரிக்க வேண்டும் என்ற ஒரு நியமனம் வேதத்தில் சொல்லப்படவில்லை. பின்னே நாம் இன்றைக்கு ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று ஆராதிப்பது சரிதானா? உயிர்த்தெழுந்த நாளை அனுசரிக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லவில்லையே. உயிர்த்தெழுந்த நாளை அவர்கள் அனுசரித்தார்கள், வீடுகள் தோறும் அவர்கள் அப்பம் பிட்டார்கள் என்றுதான் இருக்கிறது. அது ஒரு வழக்கமாக, அது ஒரு ஓய்வு நாளாக அனுசரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படவில்லையே. அது நியாயப்பிரமாணத்துக்கு விதிவிலக்காக உள்ளதே. ஏன் நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோம்? ஏன் இந்த நியாயப்பிரமாணத்தை நாம பின்பற்றுவதில்லை என்பதற்கு வேதத்தின்படி நாம் விளக்கங்களை கொடுக்க வேண்டும். வாசிங்க, கொலோசியர் 2 கலாத்தியர் 2 அதிகாரம் கடைசி 2 வசனம். அடுத்த வசனம். நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வராது. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அழுத்தமா வைக்கணும். நியாய பிரமாணத்தினால நீதி, கிருபை, இரக்கம் வெளிப்படாது. பவுல் அழுத்தமாக சொல்றார். அப்ப நியாய பிரமாணத்துல நீதி கிடைக்காதுன்னா அது ஏன் கடைபிடிக்கணும்? அதனால பிரயோஜனம் இல்லையே. அதனால நாம் நீதிமான் ஆகிறது இல்லையே. அதனால நாம பாவிகள் என்று, குற்றவாளிகள் என்று தானே அறியப்படுகிறோம். ஆகையினால் நியாய பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது முதலாவது காரணம். இரண்டாவதாக, நியாய பிரமாணத்தை ஆண்டவர் நிறைவேற்றினதினால் நாம் அதற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்லவே. நாம் கிருபையின் பிரமாணத்தில் இருப்பதினால், நியாய பிரமாணத்தை ஆண்டவர் நிறைவேற்றினதினால் அதன்படி நடக்க அவசியம் இல்லை, தேவை இல்லை. கிருபையின் பிரமாணத்தில் இருக்கிற நாம் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. நியாய பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்து விட்டார். நியாய பிரமாணத்தை நிறைவேறுதலாக கிறிஸ்து இருப்பதினால் நியாய பிரமாணத்தை நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டியது இல்லை என்பதைத்தான் பவுல் இந்த நிருபங்களின் வாயிலாக வெளிப்படுத்துகிறார். நியாய பிரமாணம் வலியுறுத்துகிற சடங்குகள், ஓய்வு நாள், மாத பிறப்பு, பண்டிகைகள், விசேஷித்த நாள், இவைகளை நீ முக்கியப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி பவுல் அங்கே ஆலோசனை கொடுப்பதை பார்க்கிறோம். அவைகள் நல்லதுதான், அவைகள் தேவைதான். ஆனால் அவைகளினால் நமக்கு நீதி இல்லை, அவைகளினால் நமக்கு கிருபை இல்லை. அவைகளை ஆண்டவர் நிறைவேற்றி முடித்ததினால் அவைகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று கலாத்திய நிருபத்திலையும் இந்த கொலோசிய நிருபத்திலையும் அவைகள் ஏன் அவசியமற்றது என்பதை பவுல் எடுத்துரைக்கிறார். தேவ பிள்ளைகள், இன்றைய நாட்களில சடங்குகள், இதை பண்ணணும் அதை பண்ணணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்தவம் என்பது ஆண்டவரோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு வாழ்வு, ஒரு பயணம். சடங்குகள், சம்பிரதாயங்கள் என்றால் கிறிஸ்தவம் மதமாகிவிடும். மதங்கள் மனிதனுடைய கண்டுபிடிப்பு, சுவிசேஷம் தேவனுடைய கொடை. மனிதன் இயற்கையை பார்த்து அல்லது மனிதர்களை பார்த்து அல்லது குருக்களை பார்த்து அவன் சில சடங்குகளை, சில சம்பிரதாயங்களை உருவாக்கி கொண்டு அவைகளின்படி நடக்க மனிதன் முயற்சிக்கிறான். அதுதான் மதம். ஆனால் நற்செய்தி என்பது ஆண்டவருடைய கொடையாக இருக்கிறது. மதம், சடங்குகள், சம்பிரதாயங்களை கொடுத்து நாம அவைகளை முதன்மைப்படுத்துகிறோம். கிறிஸ்தவ மதமும் சடங்குகளை, சம்பிரதாயங்களை முதன்மைப்படுத்துகிறது. கிறிஸ்தவ வாழ்வு என்பது இயேசுவை முதன்மைப்படுத்துகிறது. இயேசுவை போல வாழ்தல் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை.
இயேசுவை போல மாறுதல் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுவை போல மாற, இயேசுவை போல வாழ அவர் காண்பித்த ஒழுங்குகளை, வழிமுறைகளை, போதனைகளை, சிந்தனைகளை பின்பற்றுகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இயேசு சாமி. அதற்கு அப்புறம் தான் அவர் காண்பித்த ஒழுங்குகள், வழிமுறைகள். அந்த ஒழுங்குகளை பின்பற்றி இயேசுவை சேரலாம் என்பது உலகத்தாருடைய தவறான கணக்கு. அதைத்தான் இந்த கொலோசிய திருச்சபையில அவங்க வலியுறுத்துறாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்கள, இதெல்லாம் செய்யுங்க, செஞ்சீங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லாத ஒரு வாழ்க்கை முறையை இந்த கொலோசிய நிருபத்துல இருப்பதை பார்த்து அவைகள் தேவையில்லை, அவசியமற்றது, அவைகள் கூடாது, அவைகளால் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி பவுல் காலகட்டங்களில் நீங்களும் நானும் அவசியமற்ற காரியங்கள் வேதத்தை சார்ந்து இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்கிற கிறிஸ்தவத்துல என்ன பார்க்கிறோம்? கல்ட்டு பார்க்கிறோம். கல்ட்டுனா உலகத்துல காணப்படுகிற பிற மதங்கள் அல்ல. இன்றைக்கு கல்ட்டுனா இயேசுவை முதன்மைப்படுத்தாதபடிக்கு தனிப்பட்ட மனிதர்களையோ, தனிப்பட்ட அனுபவத்தையோ, தனிப்பட்ட போதகத்தையோ முதன்மைப்படுத்தக்கூடிய அனைத்தும் கல்ட்டே. என்னுடைய நோக்கம் உங்களை தேவனுக்கு நேராக சேர்ப்பதுதான். வசனம் அவிதமாகத்தான் சொல்லுகிறது. வாசிங்க அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்போஸ்தலர் 20:28. பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரர்களை கண்காணிகளாக வைத்திருக்கிறார். இயேசுவின் சுயத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சர்ச்சை ஏசாமி கிட்ட கணக்கு கொடுக்கணும், ஒப்படைக்கணும், இயேசுவை போல மாத்தணும். இயேசுவை போல மாத்தாதபடிக்கு நான் உங்களை என்னிடமாய் சேர்க்கிறவனா இருந்தால் அதுக்கு பேர் தான் கல்ட்டு. இன்னைக்கு நிறைய கல்ட்டு நம்முடைய கிறிஸ்தவ உலகத்தில் இருக்குது. தனிப்பட்ட மனிதர்களை, தனிப்பட்ட அனுபவத்தை, தனிப்பட்ட போதனையை, தனிப்பட்ட வழிமுறைகளை, இதை செய்தால் ஆண்டவரை பிரியப்படுத்தலாம் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஜனங்களை சேர்ப்பது பதிலாக மடை மாற்றி ஜனங்களை தங்களுக்குரியவர்களாக மாற்றுகிறார். அதைத்தான் பவுல் தன்னுடைய நிருபங்களெல்லாம் பார்க்கிறான். அப்போலோவா, பேதுருவா, நாங்களாம் யாருப்பா? நாங்களாப்பா உங்களுக்காக மரித்தோம். நாங்க உடன் வேலையாட்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள். நீங்கள் கிறிஸ்துவை சேர வேண்டும், உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவாதத்தோடு கூட அன்றைய திருச்சபை தேவ மனிதர்கள் இருந்தார்கள். அதனால்தான் ஆதி திருச்சபை வளர்ந்தது. நெருக்கத்தின் மத்தியிலும், இவ்விதமான கள்ள போதனைகள் மத்தியிலும், இப்படிப்பட்ட குழப்பத்தின் மத்தியிலும் ஆதி திருச்சபை விசுவாசத்துல வேரூன்றி வளர்ந்தது. ஆனா இன்னைக்கு சபைகளில வளர்ச்சி இல்லை. நான் போதகை இறையில் எடுப்பேன். ஊழியக்காரங்கன்னா என்ன, அழைப்புனா என்ன, அபிஷேகம்னா என்ன, ஊழியக்காரன் அழைப்பை பெற்ற பின்னாடி எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி அவைகளை எடுப்பேன். அவைகளில அழுத்தமாக ஒன்றை திரும்ப திரும்ப அவனை அழித்து சொல்லுவேன். பாஸ்டர் எப்படி? அப்படிதான் சர்ச்சில் விசுவாசிங்க சரியில்லைன்னா பாஸ்டர் சரியில்லை. பாஸ்டர் வைத்து கொண்டு சொல்ல, நான் ஒரு ஊழியக்காரன் தான். நீங்க சரியில்லை, நீங்க கண்ண மூடல, நீங்க ஜெபிக்கல, நீங்க வேதத்தை அறிவுல வளரலன்னா நாங்க தான் காரணம். ஆனா இன்னைக்கு நாங்க அந்த ஓனர்ஷிப் எடுத்துக்கொள்ள விரும்பல. நாங்க என்ன பண்றோம்? நீங்க தான் காரணம், உங்க ஜெபமின்மை தான் காரணம். கர்த்தர் அதற்கென்றுதான் கண்காணியாக எங்களை வைத்திருக்கிறார். அதற்கென்றுதான் எங்களை வேறு பிரிச்சு எங்களை உருவாக்கி உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் நிறுத்த வேண்டும். பிரதான மெய்ப்பொருள் எடுப்பது நீங்க ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 5, 2, 3, 4 வசனங்களை அவைகளை வலியுறுத்தி சொல்லுகிறது பாருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஊழியக்காரங்க உக்கிரானக்காரனாக இருக்க விரும்புவதில்லை. மன்னிக்கணும், இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுவதற்கு மன்னிக்கணும். ஆனா எச்சரிப்புக்காக சொல்கிறேன். இன்னைக்கு ஊழியக்காரங்க இன்னைக்கு சபைகளில் தரித்திருக்க விரும்புவதில்லை. நான் வேதாகமத்தில் ஆசிரியராக இருப்பதனால் சொல்றேன். என்ன அழைப்புன்னு மாணவரிடத்துல பார்த்து கேட்டா எல்லாரோட அழைப்பு என்னது? சுவிசேஷ அழைப்பு அல்லது அப்போஸ்தல அழைப்பு. நல்லதுதான், பலர் உணர்ந்து சொல்றாங்க, சிலர் உணராதபடிக்கு ஏதோ ஒன்று சொல்றாங்க. இன்னைக்கு போதக ஊழியத்திற்கு வர விருப்பம் இல்லை. ஏன்னா போதக ஊழியனா you should be rooted to a place, you should be rooted to a people, you should be accessible and available to a people 24/7. அதை விரும்புறது இல்லை.
புதுசான இடத்துல போய் ஊழியம் செய்ய விரும்புகிறோம். புதிய மனிதர்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறோம். புதிய சூழலுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறோம். ஒரே இடத்துல அதே பார்த்த முகங்கள் தானே, பெற்ற காணிக்கை தானே, சுவாரஸ்யம் இல்லை, நிறைவு இல்லை. நான் ஊழியக்காரனை பத்தி சொல்றேன். ஆகையினால வாய்ப்பு கிடைத்தா ஓடணும், வெளிநாடுகளுக்கு ஓடணும், தேசங்களுக்கு பட்டணம் கர்த்தர் அழைத்தால் போல தப்பு கிடையாது. ஆனால் வாய்ப்புகளை நாம உருவாக்கி கொண்டு விசுவாசிகளை உருவாக்க மனம் இல்லாதவளாக இருக்கும். பவுல் இந்த ஊழியத்தை இந்த நிருபங்களை எழுதும்போது சொல்றாரு, கற்ப வேதனை படுறேன்ப்பா. இந்த சபை அவர் பார்த்தது கிடையாது, இந்த சபைக்கு அவர் போனது கிடையாது. ஆனா இந்த சபையினுடைய மக்கள் எவ்விதமாக ஆண்டவருக்குள்ள வளரணும், அவர்கள் ஏனோ தானோ என்று சொல்லி ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டாங்க, அங்கே சபை இருக்கிறது, அந்த சபை அங்கே ஆரோக்கியமாக இருக்கிறது என்று சொல்லி அவ்விதமாக எண்ணாதபடிக்கு அவர் என்ன சொல்றாரு, இன்னும் வளரணும். ஒரு உத்தரவாதத்தோடு கூட ஊழியங்களை செய்ததினால்தான் ஆதி திருச்சபை எழுப்புதல் நிறைந்த திருச்சபையா இருக்கு. இன்னைக்கு உத்தரவாதம் இல்லை. உத்தரவாதம் மற்றவர்களாக நாங்களும் மாறிவிட்டோம். உத்தரவாதம் மற்றவர்களாக நீங்களும் எங்களை மாற்றி விட்டீர்கள். வாங்க பாஸ்டர், ஜோமனுங்க பாஸ்டர், காணிக்க வாங்க பாஸ்டர், போயிட்டே இருங்க. எங்க இன்டர்னல் லைஃப்ல தலையிடாதீங்க. நாங்க இதை பார்த்துக்கிறோம், நாங்க எங்க லைஃபை மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது நீங்க சத்தியத்தை சொல்லுங்க, அதோடு கூட உங்களோட கடமை முடிந்து விட்டது என்று சொல்லி இன்றைக்கு அப்பேற்பட்ட நிலையில் தான் ஆரோக்கியமான உபதேசத்துல வளரல. ஆரோக்கியமான உபதேசத்துல வளரல என்ன இருக்கும், ஆண்டவரும் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர், மற்ற நாட்கள் எங்க இஷ்டமான வாழ்க்கை, உலக பிரகாரமான வாழ்க்கை. எளிதாக நான் வெளிப்படையாக பேசுகிறேன். யாராகிலும் காயப்பட்டீங்கன்னா தயவா மன்னிச்சுக்கோங்க. என்னோட நோக்கம் யாரையும் குற்றப்படுத்துறது. ஆனா நான் ஆசிரியர், நல்லது கெட்டது சொல்லிதான் ஆகணும். வகுப்புல எப்படி ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும்னு சொல்லணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவைகளை குறித்து நான் அவைகளை சொல்லுவேன். ஆகையினால சொல்றேன், கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வந்த மக்களுக்கு நம்ம என்ன சொன்னோம், இப்படிப்பட்ட மனிதர்களை தேடாதீங்க, புனிதர்களை தேடாதீங்க, மனிதர்களை வேண்டாதீங்க, அது தவறு, அது வேதம் சொல்லாத நடைமுறை என்று சொல்லி அவ்விதமாக சொன்னோம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம், நாம் நம்மை புனிதர்களாக முதன்மைப்படுத்தி, கவலையா கண்ணீரா கஷ்டமா இருக்கவே இருக்கு, என் போன் நம்பர், என் வாட்ஸ்அப் நம்பர், என்ன தொடர்பு கொள்ளுங்க, என் டீமை தொடர்பு கொள்ளுங்க, நாங்க ஜெபிக்கிறோம். வேதத்துல அப்படி இப்படியே சொல்லப்பட்டிருக்குதா, நம்ம ஜெபத்துல ஒருவரை தாங்க வேண்டும், அது தவறா இல்ல. ஆனா நம்ம மற்றவர்களுக்காக நம்ம ஆண்டவரத்துல விண்ணப்பம் பண்ண முடியும், பரிந்து பேச முடியும். ஆனால் அவர்கள் ஜெபிக்க வேண்டாமா, அவர்கள் வளர வேண்டாமா, அவளுக்கு அந்த ஆண்டவருக்கு அவங்களுக்குள்ள நெருக்கமான உறவை நாம ஏற்படுத்த வேண்டாமா? காலத்துக்கு அவங்களை குழந்தைகளா வச்சா நம்ம முதலாளிகளை தான் இருப்போம். பவுல் அப்படி இல்லை, நீங்க எல்லாரும் வளரணும்பா, என்னை சார்ந்திராதீங்க, வசனத்தை சார்ந்துங்க, ஏசாமியை சார்ந்துருங்க அப்படின்னு சொல்லி அவைகளை வலியுறுத்துகிறார். ஆனா இன்றைக்கு பரிதாபமான சூழ்நிலை என்ன இருக்குது, நாம உக்கிரானக்காரர்களாக வெளிப்படவில்லை, உக்கிரானத்துவம் இல்லை. அதனால உக்கிரானத்துவம் இல்லைனால போதிப்பதில்லை. ஏதோ ஒண்ணு வெளிப்பாடு இருந்துச்சு, ஏதோ ஒண்ணு பேசிட்டு போயிடும். ஆழமான நான் நீச்சலாலம் போனதுன்னா உங்களை நீச்சலாலம் கூட்டு போக முடியும்? நான் போயிட்டு கடல்ல காலை மட்டும் நினைக்கிறவங்கன்னா நான் பசு வேதத்தை நுனிப்புள் மேயிற மாதிரி மேய்ஞ்சா உங்களுக்கு நுனிப்புல தான் கொடுப்போம். அப்ப எப்படி ஆரோக்கியமான உபதேசத்துல வளர்க்க முடியும்? அப்ப எப்படி நீங்க பிசாசுனுடைய தந்திரமான போதகத்தை நீங்க எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? பல நேரங்களில இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன கால திருச்சபை ஊழியக்காரர்கள் உட்பட இன்றைக்கு ஆழமான வேத வசனத்துல தரித்திருக்க விரும்பவில்லை. நேரம் எடுத்து படிக்கிற, தியானிக்க விரும்புறது. அந்த டெக்னாலஜி எல்லாம் நல்லதுதான். டக்குன்னு ஒரு வார்த்தை போட்டாச்சுன்னா அந்த வார்த்தைக்கான விளக்கங்கள் வருகிறது, கிரேக்க வார்த்தை வருகிறது, எபிரேய வார்த்தை வருகிறது, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், அதுக்கு என்ன விளக்கங்கள் கொடுக்கணும், என்ன பாட்டு வரைக்கும் அத்தனையும் கூகுள்ல தேடினா கிடைச்சோம். நாங்க சோம்பேறி ஆக்கிட்டே இருக்கிறோம், எங்களை சோம்பேறி ஆக்கிக்கிட்டே இருக்கிறீங்க. நாங்க சோம்பேறி ஆனா உங்களுக்கு என்ன இருக்கும், நுனிப்புள் ஏதோ ஒண்ணு பரவச நிலையிலே வைத்துக் கொண்டு இருப்போம். உலகத்தானை போல, உலக மனிதர்கள் போல நம்ம பரவச நிலை, ஆழமான வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி கொடுக்கணும்னா பிரியாணி சமைப்பது நேரம் எடுக்கும், அப்படிதானே? தக்காளி சட்னியை, தக்காளி சோறை ஈஸியா வச்சிடலாம். ஒரு பக்கம் சோறை வச்சு ஒரு பக்கம் தக்காளி சட்னி வச்சு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா தக்காளி சோறு. ஆனா பிரியாணி அப்படி வைக்க முடியாது. பிரியாணிக்கு பக்குவம் இருக்குது,
பிரியாணிக்கு நேரம் எடுக்கணுமே, பிரியாணிக்கு நிறைய பொருட்கள் போடணுமே, எனக்கு சமையலாம் தெரியாது. ஆனா பொதுவா சொல்றேன். அப்படி அவைகளை கண்ணும் கருத்துமா செஞ்சாதான் நல்ல பதார்த்தமான நல்ல ருசியுள்ள பிரியாணி கிடைக்கும். ஒரு காரியத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஏதோ வேற, அங்க தக்காளி சோறு தான் கிடைக்கும். பிரியாணி என்ற பேர்ல தக்காளி சோறு. இன்னைக்கு நாம விசுவாசிகளுக்கு எதை கொடுக்கிறோம்? ஆரோக்கியமான வசனத்தை கொடுக்கிறோம். அந்த பவுலை போல கற்ப வேதனைப்பட்டு அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். மேலான ஸ்தானத்துக்கு மேலான கிறிஸ்துக்குரிய அவர்கள் இப்படி வழி விலகி போயிருக்கான்னு சொல்லி அப்படிப்பட்ட பாரம் இருக்கிறதா? அப்படி இல்லாது இருக்கும் என்றால் நாம ஆரோக்கியமான உபதேசத்துல விசுவாசிகளை நடத்த முடியாத ஒரு நிலை காணப்படும். இந்த லீகலிசத்தை குறித்து சொன்ன, ஏன் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க கூடாதுன்னு சொன்ன. இன்னொரு வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஆ 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 கொலை செய்கிறவனானால் மீறினவன் ஆவாய். நம்ம ஏன் நியாய பிரமாணத்தை கடைபிடிக்க கூடாதுன்னு இங்க யாக்கோபு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நியாய பிரமாணத்துல 600க்கும் அதிகமான பிரமாணங்கள் இருக்கிறது. அந்த பிரமாணங்களை ஒன்றை கடைபிடிக்கவில்லை என்றால் எல்லாவற்றையும் கடைபிடிக்காததுக்கு அவைகள் சமானமாகும். ஆகையினால் நாம அதை கடைபிடிக்க முடியாது. அப்படியே கஷ்டப்பட்டு கடைபிடிச்சாலும் அதனால நீதி கிடைக்காது. ஆகையினால் நியாய பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டியதில்லை என்று நாம ஓய்வு நாளை நாம 7ஆம் நாள் அனுசரிக்காதபடிக்கு வாரத்தின் 1ஆம் நாள் அனுசரிக்கிறோம். 7ஆம் நாள் அனுசரிப்பது தவறல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினதினால் நாம அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. என் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி நியாயப்பிரமாணத்தை முழுமையாக்கி அவர் வெற்றி சிறந்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்தார். பாவத்தின் மீது ஜெயத்தை எடுத்தார், மரணத்தின் மீது ஜெயத்தை எடுத்தார், எனக்கு நித்திய வாழ்வை அருளினார் என்பதை கொண்டாடுகிற விதமாகத்தான் வாரத்தின் 1ஆம் நாளை ஓய்வு நாளாக ஆதி திருச்சபையினர் அனுசரித்தனர். நாமும் அனுசரிக்கிறோம். அந்த ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என் ஆண்டவர் ஜெயித்தார், நானும் ஜெயிப்பேன் என்கிற அந்த சத்தியத்தை உணர்த்தும்படியாக அவ்விதமாக ஆதி திருச்சபையினர் வலியுறுத்துகிறக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம். நம்முடைய சிந்தையை காத்து கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து இந்த வசனத்தை சொல்கிறேன். வாசிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிங்க. மரித்தவளாய் இருந்த நடுவில் இராதபடிக்கு எடுத்து இன்றைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை இது. பிசாசனோட மனதை அவன் குற்றப்படுத்துவான். பிசாசானவனோட தந்திரம் என்ன? நீங்களும் நானும் நம்முடைய மனதுல நம்முடைய இயலாமையை, நம்முடைய குறைச்சல்களை அவன் சுட்டி காட்டி நீங்களும் நானும் தேவனுக்கு உரியவர்கள் அல்ல என்று குற்றப்படுத்துவான். இதை சொல்லும் பொழுது எனக்கு கெட்டகுமாரோட கதை ஞாபகம். கெட்டகுமாரன் அப்பா கிட்ட வரும் பொழுது அவன் என்ன சொல்றான்? உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரன், எனக்கு 3 வேளை சோறு கிடைச்சா போதும், நான் ஏதோ இங்க இருந்து உங்களோட பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை,
நான் ஏதோ உங்க நிழல்ல ஏதோ ஒரு நிலையில இருந்து நான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயிறேன்னு சொல்றான். அந்த பிள்ளையை, அந்த கெட்ட குமாரனை ஏற்றுக்கொண்டது யார்? தகப்பன். வாசிங்க லூக்கா 16:24 மற்றும் 32 வாசிங்க. லூக்கா 16:24 மற்றும் 32. நீங்க 15 வாசிக்கிறீங்க. 16ஆம் அதிகாரம். மன்னிக்கணும். அப்ப லூக்கா 15 வாசிங்க. நான் தவறா சொல்லிட்டேன். லூக்கா 15:24, 15:32. ஆ ஆ ஆ ஆ 32 ஆ ஆ ஆ ஆ ஆ பிசாசான மனதை காயப்படுத்துவான், நம்முடைய குற்றங்களை சொல்லுவான். அப்படி சொல்லும் பொழுது கொலோசியர் 2:13, 14, 15 நமக்கு எதிராக இருந்த கையெழுத்தை குலைத்து நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையில் ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய கிரயத்தை ஒரே தரம் செலுத்தினார். அந்த ஒரே தரம் செலுத்தினார் என்கிற அவைகளை கொண்டு நாம் இஷ்டப்படி வாழுகிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. எப்படியோ வாழ்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு ஒழுங்கு இருக்கிறது, ஒரு வரைமுறை இருக்கிறது. அதைத்தான் சாமுவேல் இவ்விதமாக சொல்கிறான். கடைசி 2 வசனம் மட்டும் வாசிங்க. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4வது வசனம். 1 தெசலோனிக்கேர், இன்னொருவர் 1 தெசலோனிக்கேர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்னொருவர் 1 தெசலோனிக்கேர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 3 வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 12:3-4. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இப்படி சாமுவேல் எல்லாருக்கும் முன்னாடியும் தன்னோட வாழ்க்கை எவ்விதமாக இருந்ததுன்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்பாகவும் தேவ ஜனங்களுக்கு முன்பாக சாட்சி சொல்கிறார். 1 தெசலோனிக்கேர் 2:9 வாசிங்க. இங்க பவுல் தெசலோனிக்கே சபையில தன்னை குறித்து அவன் சாட்சி கொடுக்கிறான். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அடுத்த வசனம். பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம். இப்போ 1 தெசலோனிக்கேர் 4:1 வாசிங்க. சகோதரரே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இன்ன பிரகாரமாய் நடக்கும் வாழ்க்கை. இஷ்டம் போல வாழ்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நாம இன்ன பிரகாரமா ஏன் நடக்கணும்? இன்ன ஆண்டவர் நடந்திருக்கிறார். ஐயா இடத்துல மத்தியானம் சாப்பிடும் போது பேச, இன்னைக்கு பாடுகளே கிறிஸ்தவ உலகம் விரும்பல. பாடுபட்ட மிஷினரிகளை குறித்து இன்னைக்கு கூட இளம் தலைமுறை ஊழியர்கள் சொன்னாங்க, அவங்க புத்தி கட்டவங்க, ஞானமா பிழைக்க தெரியல, நடக்க தெரியல. எதுக்காக இப்படி ரத்த சாட்சி சாகணும்? வேற ஞானமா வாழ்ந்திருக்கலாம்ல. உயிரை ஏன் இப்படி கொடுத்தாங்க? இன்னைக்கு பாடுகளை விரும்பாத ஒரு சமுதாயம் கிறிஸ்தவ உலகம். இன்னைக்கு அதுதான் போதிக்கப்படுகிறது. ஏசாமி கிட்டவா சமீபத்தில் ஒரு பெண்மணி, ஒரு இறையலாளர், ஒரு பெண்மணி சொன்னாங்க, இன்னைக்கு கிறிஸ்தவத்தை இன்னைக்கு நம்ம என்ன சந்தை பொருளாக்கிட்டோம். ஏசாமி கிட்டவா இது கிடைக்கும், இங்க வந்தா இதை கொடுத்தா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு டிரான்சாக்சன், பிசினஸ் ஆக்கிட்டோம். பாடுகளை விரும்பாத ஒரு வாழ்க்கை. நம்ம இஷ்டம் போல உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தா பிசாசு நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டான்.
உபத்திரமே வராது. உபத்திரமற்ற அனுகூலமான ஒரு வாழ்க்கை அது கிறிஸ்தவ வாழ்க்கையே அல்ல. பேதுரு தெளிவா சொல்றார், உபத்திரப்பட வேண்டியது அவசியமானதால். வாசிங்கள கடைசி அந்த வசனத்தை மட்டும் வாசித்து முடியுங்களேன். 1 பேதுரு 1:6-7. ஆனாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம். உபத்திரம் கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யறதில்ல, படைமுயற்சி கூட்டங்களை நடத்துறதில்ல, டிராக்ஸை கொடுக்கறதில்ல, தெருக்கள்ல போய் சத்தியத்தை சொல்றதில்ல. இங்க ஆண்டவர் இங்க என்ன சொல்ல, நீங்க ஊழியங்களை செய்யணும். கிறிஸ்துக்குள்ளாக இந்த மேலான ஸ்தானத்துல ஏற்படுத்தப்பட்ட நீங்க ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும், நற்கந்தமாக விளங்கணும்ன்றாங்க. ஆனா இன்னைக்கு இந்த பாடுகள் இல்லாத கன்வீனியன்ட் லைஃப், கன்வீனியன்ஸ், ஆசீர்வாதம், பெருக்கம், வளர்ச்சி, முன்னேற்றம், உயர்வு, பொருளாதார செழிப்பு, பெருக்கம், விசாலம், இந்த வார்த்தைகள் தான். இந்த வார்த்தைகள் சொல்லாத சபைகள் இருக்கிறதா? ஊழியக்காரங்க இருக்கிறாங்களா? நாங்களும் குறி சொல்ற ஆள் மாதிரி அவைகளை சொல்ல பழக்கப்பட்டு விட்டோம். குறி சொல்ற ஆள் மாதிரி தினந்தோறும் வாக்குத்தத்த வசனம். எதுக்கு வாக்குத்தத்த வசனம்? நேத்து ஆண்டவர் கொடுத்த வசனம் நிறைவேறிச்சா? அந்த வசனத்துப்படி நம்ம நடந்தோமா? என்னைக்காவது கேட்டு பார்த்துருக்கிறோம்? டெய்லி புதுசு புதுசா. சரி, வருஷத்துல ஒண்ணு புது ஆண்டுல ஒரு வாக்குத்தத்தன்ற ஒரு நல்ல பழக்கம், ஒரு ஆறுதலா, ஒரு நம்பிக்கை இருக்கணும்னு சொல்லி ஒரு ஏற்படுத்தினா. இன்னைக்கு எப்படி மாறி போச்சு? தினந்தோறும் வாக்குத்தத்தம், மணிக்கு வாக்குத்தத்தம். யார் கொடுக்கிறா? உண்மையில ஆண்டவர் தான் கொடுக்கிறாரா? நமக்கு தான் கொடுக்கிறாரா? அதன்படி நம்ம நடக்கிறோமா, செய்யறோமா? அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிற ஆண்டவர் எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் சில கண்டிஷன் இருக்குது. இன்னைக்கு வாக்குத்தத்தத்தை மட்டும் சொல்லி நம்மை பரவசப்படுத்துகிற காரியம் அப்படி இல்லாதபடிக்கு இங்க கொலோசில பவுல் சொல்றார்ல, கடைசினே 4 வசனத்தை சொல்லிட்டேன். கடைசியா ஒரு வசனம் வாசிங்க. கொலோசியர் 1:28 வாசிங்க. நான் கடைசின்றது இப்ப சொல்றது கடைசி தான், ஏன்னா புக்ஸ் என் நோட்ஸை மூடிட்டேன். அப்ப கண்டிப்பா கடைசி தான். கொலோசியர் 1:28 வாசிங்க. அவரையே நாங்கள் அறிவித்து புத்தி சொல்லி எல்லா ஞானத்தோட உபதேசம். இது யாரு? பாஸ்டரோட வேலையா? பாஸ்டரோட வேலையா? பாஸ்டரோட வேலை சபைக்கு மேய்ப்பராக இருந்து சபைக்கு செய்யணும். நீங்க உங்க குடும்பத்துல செய்யணும், நீங்க விசுவாசத்தில் செய்யணும், கிறிஸ்துவுக்குள்ளாக தேறினவர்களாய் மாற வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மை கொண்டு வைத்திருக்கிறவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. காலத்தை பார்த்தால் ஊழியக்காரர் இருக்க வேண்டிய நீங்களும் நானோ பிரயோஜனமற்றவராய் மாறிக்கொண்டு, நமக்கு ஆண்டவர் தாளந்து கொடுத்தா, 5 கொடுத்தா, 2 கொடுத்தா, 1 கொடுத்தா, பெருக்கத்தான், வளர்க்கத்தான், அவர் ராஜ்யத்தை கட்டதான். அது நம்முடைய சுயலாபத்துக்காக அல்ல. ஆண்டவர் நம்மை வேறு பிரித்தது ஆசாரியர் ராஜ்ய பரிசுத்த ஜாதியுமா இருக்கத்தான். ஏதோ ஒண்ணு இருக்க அல்ல, இப்படித்தான் இருக்கணும்னு அங்கிருந்து இருளிலிருந்து அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்ப கொண்டு வந்த நீங்க அந்த ஒளியின் பிள்ளைகளாக அந்த இயேசுவை போல மாறவில்லை என்றால் தேவன் நம்மை அழைத்த நோக்கத்தை விருதாவாக்குகிறோம். அப்ப மணவாளன் வரும் பொழுது உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன், என் ராஜ்யத்துல பிரவேசி உனக்கு என்று ஆயத்த மணிகளை ஏற்றுக்கொள்ளும் சொல்ல மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படாதபடிக்கு கிறிஸ்துக்குள்ளாக வளர கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. நாம் தவிர்க்க வேண்டிய காரியங்களையும் விட்டுவிட வேண்டிய காரியங்களையும் நாம பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களையும் கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அவைகளை தொடர்ந்து தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய மனது புதிதாக்கப்படும். வசனத்தை கொண்டுதான் மனசை புதிதாக்க ஆண்டவர் சித்தமுள்ள இருக்கிறார். ஆகியனால இந்த ஒரு நாளை விசேஷித்து வசனத்தை காலையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வசனத்தை குறித்த சில விளக்கங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாட்டுகிறார். கற்றறிந்துள்ள நிலைத்திருக்கவும் வளரும் கர்த்தர் தாமே உங்களுக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடி செபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த கொலோசிய நிருபத்தை நீர் எழுதி ஆண்டவரே இந்த கொலோசிய மக்களுக்கு ஆழமான உணர்த்துதலை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, கிறிஸ்தவ வாழ்க்கை ஏனோதான என்ற வாழ்க்கை அல்ல, எங்களோட வாழ்க்கை எவ்வளவு மேன்மையானது. நாங்கள் உமக்குள்ளாக எவ்விதமாக நாட்டப்பட்டிருக்கிறோம், ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம், பிரிக்கப்பட்டிருக்கிறோம், ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே.
எங்களுடைய வாழ்க்கை நற்கந்தமாக விளங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு கூட்ட மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய உப்பாக, ஒளியாக, ஆண்டவரே வேறு பிரிக்கப்பட்ட மக்களாக வாழ கர்த்தர் எங்களுக்கு உறுதி செய்யணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில ஆண்டவரே அநேகர் இந்த கூட்டத்துக்கு ஆயத்தமானார்கள். ஆனால் தேவரீர் அழைத்து வந்த ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நேரலையிலும் ஆண்டவரே கலந்து கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த 2026 வருஷத்தை ஆண்டவரே எங்களை நம்பி இன்னொரு ஆண்டை, இன்னொரு மாதத்தை, இன்னொரு வாரத்தை, இன்னொரு நாளை கொடுத்தமைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரோட வசனத்துல வளர, வசனத்தை முதன்மைப்படுத்த, ஆண்டவரே உம்மை போல மாற எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. எங்க இடத்துல காணப்படுகிற களிம்புகள், ஏசாயால சொல்ற மாதிரி எங்க இடத்துல காணப்படுகிற நிர்விசாரங்கள், எங்க இடத்துல காணப்படுகிற ஆண்டவரே அப்ப அறியாமை அவையில் அறிக்கை செய்கிற ஆண்டவரே வளருவதற்கு கிருபை பாராட்டுங்க. பெரிய காரியங்களை வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.